நீங்க எப்பயும் இதே தப்பு தானே திரும்ப திரும்ப பண்றீங்க. எனக்கு இது வேணாம், எனக்கு இவங்க கூட இருக்க வேணாம், எனக்கு இந்த ஜங்க் ஃபுட்டே வேணாம், நான் இந்த மொபைல் பார்க்குறதே விட்டுடுறேன் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு டைம் சொல்றதும் என்னைக்குமே நடக்கவே போறதில்ல. அப்படி உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நோன்னாலே என்னன்னு தெரியாது. நோவை அது பார்க்கவே பார்க்காது. நோ, டோன்ட், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரியாது. அதுக்கு பதிலா நீங்க உங்க கோல் செட் பண்ணும்போதே நான் இதை பண்ண போறேன், இந்த டைமுக்கு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அது எதுவான உங்க ப்ரேயரா கூட இருக்கலாம், உங்க மேனிஃபெஸ்டேஷனா இருக்கலாம், உங்க அஃபர்மேஷனா இருக்கலாம். நான் இதை பண்ண போறேன்னு பாசிட்டிவா சொல்லும்போது மட்டும்தான் அது நடக்கும். அது பாசிட்டிவ்ன்றதை விட நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எந்த வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்றீங்களோ, எந்த எனர்ஜியை கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் அதுக்கு புரியுமே தவிர நீங்க நோன்னு சொன்னீங்களா டோன்ட்னு சொன்னீங்களான்றது அதுக்கு புரியவே புரியாது. நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த டைம்ல நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, நீங்க அதை கண்டிப்பா நிறைவேற்று. ஜங்க் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட போறேன்னு சொல்லி பாருங்க, நீங்க கண்டிப்பா ஹெல்தியா மாறிடுவீங்க. நான் மதியத்துல தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் மதியம் நான் இந்த ஹாபில நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், மதியம் நான் இங்க போறேன், மதியம் நான் இதை பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க, அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க.